நான் அமரகாவியம் யமன் திரைப்படங்கள் அளித்த ஜீவசங்கர் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில் அதர்வா நடிக்கும் வலை விரைவில் திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மதன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வித் லவ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வித் லவ் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ வீட்டில் ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி, இந்த பொண்ணை நீ காஃபி ஷாப்பில் போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. காஃபி ஷாப்பில் போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்கன்றதும், 2 வருஷம் சீனியர் ஜூனியர்ன்ற வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. உன் லைஃப்பை பற்றி சொல்லி என் லைஃப்பை பற்றி சொல்லுன்னு பேசும்போது ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் வந்து ஒன் சைடு லவ்வாக தான் இருந்திருக்குது. இதை ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ண பிறகு, ஏன் நம்ம ரெண்டு பேரும் நம்ம முன்னாள் காதலர்களை போய் பார்த்து அவங்கக்கிட்ட இப்போ ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இப்போ நாம் சொன்ன கதை சுருக்கம் வந்து இடைவேளை வரைக்கும் சொல்லியிருக்கோம். இடைவேளை வரைக்கும் கதையை சொல்லிட்டியா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்களே ட்ரெய்லரில் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரீல்லே ஹீரோயினும் மீட் பண்ணிடுறாங்க. ஆனால் இடைவேளையில் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில் ரெண்டு பேருக்குமான ஃப்ளாஷ்பேக்கை கதையை சொல்கிறாங்க. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி ரொம்ப டயர்டாகிட்டு இடைவேளையில் ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வலை விட்டாங்க. இந்த முழு கதையுமே இடைவேளையை நோக்கி தான் நகர்த்திருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்தா, இந்த கதையை கொஞ்சம் சீரியஸாக திரைக்கதை அமைச்சிருந்தாங்கன்னா, இது ஒரு அழகி மாதிரியோ ஆட்டோகிராஃப் மாதிரியோ மிகப்பெரிய பாதிப்பை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படமாக வந்திருக்கும். ஆனால் இவங்க அதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஹீரோ அந்த ஃபஸ்ட்டு காதலியை பார்க்கும்போது அந்த பொண்ணோடு சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கியிருக்கணும். அல்லது ஹீரோயின் அந்த முன்னாள் காதலனை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணமாவது நமக்கு வந்திருக்கணும். அல்லது எப்படியாவது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தையாவது நமக்கு உருவாக்கியிருக்கணும். இந்த மூணையுமே உருவாக்காமல் இந்த படம் ஒரு மேம்போக்காகவே போய்கிட்டு இருக்குது. இந்த முழு படமே மேம்போக்காகவே டீல் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்கவே ஏதாவது ஒரு சீன் நல்ல சீன் மாதிரி தெரிஞ்சுதுன்னா அந்த சீனை கெடுக்க அடுத்த சீனை அவங்களே வச்சுருக்காங்க. இந்த கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தா இவர் ஊருக்கெல்லாம் ஃபோன் போட்டு ஊரில் இருக்கிற பையன்லாம் வர வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்க் ஆகவே இல்லை. படம் முழுக்கவே எந்த ஒரு கேரக்டருமே ஒழுங்காகவே வடிவமைக்கவே இல்லை. இந்த சரவணன் கேரக்டர் ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். அதுக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு டீட்டெயில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் பிரமாதமாக இல்லை. இந்த படத்தில் அந்த ஹீரோ முன்னாள் காதலியை பார்ப்பார். அந்த ஒரு சீன் மட்டும் ஓரளவுக்கு உருப்படியாக இருந்தது. மற்றபடி எந்த ஒரு சீனுமே ஒரு இம்பேக்டாக இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே ஒழுங்காகவே வடிவமைக்கலை. இந்த படத்தில் இவங்க செஞ்ச ஒரே ஒரு புத்திசாலித்தனம் இந்த ஹீரோயினை தேர்ந்தெடுத்தது தான். படத்தில் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காருன்னா, பிரதீப் ரங்கநாதனை தனுஷ்க்கு டூப் பண்ணுவாங்க. இவர் பிரதீப் ரங்கநாதனுக்கு டூப்பாக நடிச்சிருக்காரு. படம் முழுக்கவே நல்லா நடிக்க தான் முயற்சி பண்ணியிருக்காரு. வெறும் முயற்சி மட்டும்தான் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையாக ஐடியாவாக நல்ல ஒரு ஐடியா தான். இதை கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அழகி மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படத்தை திரைக்கதையில் மெனக்கெடாமல் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான படமாக்கி விட்டாங்க. நான் அமரகாவியம் யமன் திரைப்படங்கள் அளித்த ஜீவசங்கர் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில் அதர்வா நடிக்கும் வலை விரைவில் திரையரங்குகளில்.